ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஃபயர் ஆர்ஜே கேமிங். ஒரு ரூம் மேட்ச் தான் போட்டிருக்கோம். பிஆர் ரேங்கில் யார் வின் பண்ண போகிறான்னு பார்ப்போம். பொகையை யாருக்கு அடிக்கிறான்னு பார்ப்போம். இவரை பார்த்தா ஹேக்கர் மாதிரி தெரியுது, ஆனால் இவர் ஹேக்கர் கிடையாது, பக்கா இருக்கு லைட்டாக. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட்ச் ஆரம்பித்தோன்னே யார் பொகையை அடிக்கிறான்னு பார்ப்போம். இது சின்னதாக ஒரு கண்டென்ட். நம்ம வந்து நியூ சேனல், இது ஃபயர் ஆர்ஜே கேமிங். இப்போ பிளேக் ஸ்வைங்கின்னு போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம் யார் போய் அடிக்கணும். ஆல்ரெடி வந்து 20 பேரில் வந்து 3 பேர் எலிமிட் ஆகிட்டாங்க. டீமை அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் இறங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. யார் சப்பியாக அடிக்கிறா, யார் கில் அடிக்கிறான்னு பார்ப்போம். இல்லை ஒவ்வொரு பிளேயர்ஸும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் யார் நல்லா விளையாடுங்கன்னு உங்களுக்கு கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் இறங்குறாங்க. பார்ப்போம் யார் போய் அடிக்கிறதுன்னு. 17 பேர் ஆனபிள் இருக்காங்க. 20 பேர் டீம் மேட்ச் போட்டது, ஆனால் 17 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இறங்கும்போது எலிமிட் ஆகிட்டாங்க. பார்ப்போம் இதில் யார் போய் அடிக்கிறாங்கன்னு. ஒவ்வொருத்தவங்க கில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களோட பிளே கேமிங் இதில் வரணுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். இவர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, கிளம்பிட்டார். எஸ்ஸாவை பார்க்குறாராட்டுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வண்டியை வந்து திரும்ப யூட்டர்ன் போடுற மாதிரி தெரியுது. யூட்டர்ன் போட்டு என்னையே அடித்தேன்னு சொல்லிட்டு திரும்ப ஏற்றியே கொள்கிறார் ஆள். ஒரு கில் டவுன் பண்ணியிருக்காரு. கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பார்ப்போம் அவங்க டீம்மேட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சு க்ளோவால் போடல. இல்லை, க்ளோவால் போடாமலே அவர் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் டீம்மேட்டை எலிமிட் பண்ணிட்டார். ஒரு ஸ்குவாடையாக முடிச்சிருக்காராட்டுக்கு. பரவாயில்ல, டிவாக வந்தாலும் அவர் டீம்மேட்டும் அதே மாதிரி தான் இருக்காங்க. நானும் அடிப்பேன், நீ மட்டும்தான் அடிப்பேன், நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஈடாக ஒரு கில், ஒரே ஒரு கில் எடுத்து லீடிங்கில் வந்துகிட்டு இருக்கார் அவர் டீம்மேட்டும். இவரோட ப்ளேயிங்கும் பரவாயில்ல. பார்ப்போம் ஒருத்தவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு. இல்லை உங்கள் ப்ளேயிங்கும் இதில் வந்து யூடியூப்பில் வரணுன்னா நீங்களும் வந்து என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ப்ளேயிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம். இல்லை நீங்கள் வியூவர்ஸ், நீங்கள் இறங்குனீங்களா, எங்கே இறங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கோம். யாரையும் வந்து நம்ம காயின் மூலிமா ரிலீவ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணால் வேஸ்ட்டு தான். இதில் வந்து 0.1 ரிலீவ். அது எதனால் வச்சுன்னு வச்சுக்கிங்களா, இப்போ பாயிண்டில் நம்ம ரிலீவ் பண்ண போனோம்னா அது ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கிற எனிமிக்கே காட்டி கொடுக்கும். அப்போ எனிமி வரும்போது அவங்களால சமாளிக்க முடியுமா என்னன்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் பாயிண்ட் ரிலீவ் மட்டும் வச்சுருக்கிறது. பார்ப்போம் பிளேயிங் ஒவ்வொருத்தவங்க எப்படி விளாட்றாங்கன்னு. இந்த டீம் பரவாயில்ல, இறங்கி ஒரு 3 கில் எடுத்துருக்கு இறங்கணுன்னே. டீம் 4 ரிலீவ் பண்ண பார்க்குறாங்களா, இல்லை டீம் 2 ரிலீவ் பண்ண பார்க்குறாங்களாட்டுக்கு. முடியலை. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆர்டின் பாயிண்டில் தான் ரிலீவ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் பிளேயராக வந்து இல்லை சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஆர்டினில் போய் ரிலீவ் பண்ணால் அவர் டீம்மேட்டை ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம். இதில் வந்திருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், செப்பரேட்டாகவும் இருக்கலாம். பார்ப்போம். அவர் டீம்மேட்டை ரிலீவ் பண்ணுறாரு. இந்த ரிலீவ் வந்து அவருக்கு பின்னாடி வந்து போய் அடித்து கொடுக்குமான்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி டீம் 3 வந்து எலிமிட் ஆகிடுச்சு. டீம் 3 எலிமிட்டு. டீம் 2 அவர் ரிலீவ் பண்ணிட்டாராட்டுக்கு. ஒரு ஆள் வந்தாச்சு. உங்களோட ப்ளே இதை விட பெட்டராக இருந்தால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் குரூப்பில். ஒரு ஏகே வச்சு தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஏகேவும் டீம் 8 வந்து தனியாக இருக்கனால துண்டக்கான ஓடிக்கிட்டே இருக்கார். ஜிப்லைனை பிடிப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜிப்லைனை பிடிச்சி பீக்குக்கு போகிறாராட்டுக்கு. இல்லை, பீக்கில் திரும்ப இங்கேயே வராரு. எனிமையை பார்த்துட்டு போகிறாரான்னு தெரில.
இல்லை, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன பின்னாடி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே விளையாண்டா எனிமி பொட்டுன்னு வந்து மண்டையிலேயே ஹெட் ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பார்ப்போம். இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரான்னு தெரியல. இல்லை எனிமி எங்கேயாச்சும் வரானான்னு செக் பண்ணுறாராட்டுக்கு. அடுத்து கிளாக் டவரில் இப்போ ஒரு ஸ்குவாட் இறங்கியிருக்கு. அந்த ஸ்குவாட் இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. கிளாக் டவர்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்காட்டுக்கு 4th டீமு. செகண்ட் டீம் வந்து போயிட்டு இருக்கு. செகண்ட் டைம் ரிலீவ் பண்ணிட்டுனால அவர்கிட்ட எதுவுமே இருக்கிறனால வெப்பன்ஸ் எல்லாம் ஒட்டக்காரர்கிட்டேருந்து சுமையாக இருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் காரை வச்சு ப்ளே பண்ணுவீங்களா இல்லை ரன்னிங்லேயே ஓடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சேஃப் ஜோன் அடுத்து ஒரு சுருக்கியிருக்காங்க. இந்த லெவலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ 8 பேர் அன்லம்பில் இருக்காங்க. இவர் பறந்து போய் கிளாக் டவர் மேலே உட்காந்துருக்காராட்டுக்கு. எனிமி வராமல் இருக்க ஏதாச்சும் பண்ணுவாரா? லேண்ட்மேன் வைக்கிறாரு. பார்த்துக்கலாம். ஒரு அருமையான கெஸிங். எனிமி ஏறி வந்தாலும் லேண்ட்மேன் அடி வாங்கிறதுக்கு அவசரம் லேண்ட்மேன் வச்சுருக்காரு. கிளாக் டவரில் ஆல்ரெடி ஒரு செட்டு எனிமி இறங்கியிருக்கு. ஃபைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் அதிகம். இவரோட டீம் மட்டும் வந்து டவர் இல்லையாட்டுக்கு ஒரே இடத்துல அசையாமல் நின்றுட்டு இருக்காரு. இவர் சிங்கிளாக இருந்து சமாளிப்பாரா டீமை? ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் பக்கத்தில் இருக்குது. ஒரு டீம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவர் சமாளிப்பாரா எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஸ்குவாட் மேட்ச் பிடிக்குமா இல்லை டியூ மேட்ச் பிடிக்குமா இல்லை சிங்கிளாக ஆடுவீங்களான்னு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணி விடுங்க. எங்களுக்கு லைக் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்து லைவ்லேயே வரலாம். லைவ்லேயே வந்து மேட்ச் போடலாம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் லைவ்லேயே வரணுன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்து போடுறேன். இதுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நான் வேறு எதையும் கேட்கல. ஆல்ரெடி 8 பேர் அளவில் இருக்காங்க. ஒரு டீம் இப்போ அட்டாக் மூவ்மெண்ட் ஓடிட்டுருக்கு. உள்ளே ஏறி வந்துட்டாருக்கு. க்ளோவால் போட்டாலும் உள்ளே ஏறி வந்து நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஒரு டவுனே பண்ணிட்டார் ஆள். கில் கன்ஃபார்ம் பண்ணுவாரா? டீம் 1 வந்து ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரில. பார்ப்போம். அவர் டீம்மேட்டு பக்கத்தில் தான் இருக்கார். ரிலீவ் பண்ண வருவாரான்னு தெரில. சப்போர்ட் கொடுப்பாங்களா? இல்லை. இப்போ தான் இவருக்கு டவரே வந்திருக்கு. இறங்கி வராரு. இல்லை, இறங்க வந்தவர் எட்டக்க போகிறாரு. கில்லு ஆகிடுச்சு. அவர் டீம் கில்லு பண்ணிட்டாங்க. எங்கே போகிறான்னு தெரில. இவர் டீம்மேட் வேறு மேலே இருக்காங்க. டீம் 1 டீம்மேட் மேலே இருக்கனால வெளியே வந்தால் அடிப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ரிலீவ் பண்ண போகலான்னு பார்த்துருக்காராட்டுக்கு. நம்ம கார்டு லாக் பண்ணி வச்சுருக்கறனால ரிலீவ் பண்ண முடியல. ஒருத்தர் வந்து மிஷின்கிட்ட வந்து நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். எனிமே பக்கத்தில் இருக்கிற கூட தெரியாமல் வந்து நின்னா இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இவரும் அடிச்சு கிடாச்சிட்டாரு. ஒரு அருமையான கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அஜாக்கிரதையாக இருந்தால் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. என் டீம்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு இவரும் ஏறி அடிக்கிறாரு. ஒரு நல்லா கில் டவுன் பண்ணிட்டார். மறுபடியும் ஒரு டீமே இவரே டவுன் பண்ணி 2 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் போய் ட்ரை பண்ணுறாதாட்டுக்கு ரிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ரூம் மேட்சை. இங்கே ஒருத்தர் கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான பிளேயிங்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டீம் 10 அருமையாக பிளேயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க டீமே வந்து இவங்க டவுன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டீம் இப்போ ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ணுது. செகண்ட் டைமில் ஒருத்தருக்கு வண்டியில் சுற்றார். ஒருத்தர் வந்து கீழே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வண்டியில் சுற்றுறவர் அடித்து தூக்கிட்டார். ஒரு அருமையான டிரைவிங் பண்ணி அடிச்சு தூக்கியிருக்காரு. பார்ப்போம். கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி 3 பேர் தான் லெவலில் இருக்காங்க. அடித்து விளையாடுவாங்களான்னு பார்ப்போம். யார் போய் அடிப்பான்னு பார்ப்போம். இவங்க டீமில் வந்து 2 பேர், செகண்ட் டீமில் 2 பேர் இருக்காங்க. 3 கில்லு வந்து அவங்க கையில் ஆல்ரெடி இருக்குது. அவங்க டீம் கையில்
ஃபஸ்ட் டீமில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். அவங்க டீம் கையிலையும் 3 கில் இருக்குது. இல்லை யார் போய் அடிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் வந்து சிங்கிள் பிளேயரு. ஆனால் 2க்கு ஒரு டீமே அவர் ஒண்டியாக முடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கும் சான்சஸ் இருக்குது 50-50. போட்டு ஏறி பறக்கிறாரு. அவர் டீமாக இருக்கிறனால நான் சிங்கிளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காராட்டுக்கு. அவர் டீம்மேட் வந்து இந்த இவருக்கு சப்போர்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்கோசரம் போய் அடித்து கொடுப்பாரான்னு பார்ப்போம். அவர் டீம்மேட் இறங்கிட்டார். இப்போ 4 பேர் மறுபடியும் ஆன்லைனில் வந்துட்டாங்க. ஒரு ஆள் ஏறி வந்திருக்கிறதுனால 4 பேர் ஆகிட்டாங்க டீமில். பார்ப்போம். 2 ஸ்குவாட் இருக்கிற இதில் யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஒரு டீம் ஃபேக்ட்ரியாக பிடிச்சி வச்சாட்டுக்கு ஃபேக்ட்ரியில் இருக்குது. ஒரு டீம் கிளாக் டவரில் இருக்குது. ஃபஸ்ட் டீம் கிளாக் டவரும், செகண்ட் டீம் வந்து ஃபேக்ட்ரியும் இருக்குது. சேவ்ஸ் ஒன்றும் நெருக்கிட்டாங்க. யார் எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. சேவ்ஸ் ஒன்று நெருக்கிட்டாங்க, பார்த்தாவே தெரியுது. இவங்க கிளாக் டவருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அவர் டீம்மேட்டு போனதுனால நானும் காரை போட்டு வருவேன்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போகிறாரு. டிரைவிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறாரு, பார்த்துக்கலாம். டிரைவிங் ஸ்லோ, ஆனால் கில்லில் 2 கில் அடிச்சிருக்காரு, பார்த்துக்கலாம். ஆல்ரெடி அங்கே போய் அவர் அட்டாக் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. செகண்ட் டீமில் செகண்ட் பிளேயர் ஆல்ரெடி அட்டாக் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இப்போ தான் அங்கே போய் ரீச் ஆகிறாரு. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா என்னன்னு பார்ப்போம். யார் கில் அடிக்கிறான்னு பார்ப்போம். 2 பேர் கையிலையும் 3 கில் இருக்குது. அவரை நான் அடித்து தூக்குவேன்னு சொல்லிட்டு காராலே அடித்து தூக்குறாரு. ஏன் காரையாலே அடித்து தூக்குறேன்னு காரையை பற்ற வச்சுட்டு இது பண்ணுறாரு. நவர விடாமல் ஃப்ரீஸ் பண்ணாலும் நான் க்ளோவால் போட்டு மறைச்சி நிற்பேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. என்னதான் ஃபயர் விட்டாலும் நான் அதை சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏறி வந்து அடித்து லாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அடித்து அருமையான ஒரு லாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட டீம்மேட்டையும் அடித்து காலி பண்ணிட்டாங்க. இவரும் அடித்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அருமையான லாக்கு, பார்ப்போம். கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பஸ் டீமு. இப்போ 3க்கு 3ங்கிற விதத்தில் இருக்காங்க 2 பேரும். ஐ திங்க் ஃபஸ்ட் பிளேயர் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா 3 கில் அடித்தாலும் சிங்கிளாக இருந்தே அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு டீமே 2 முடிச்சிருக்காரு சிங்கிளாக இருந்து. இப்போ செகண்ட் டீமில் சிங்கிள் பிளேயர் மட்டும்தான் இருக்கார். இவர் வந்து ஏடபிள்யூஎம் வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. பார்ப்போம். ஏடபிள்யூஎம் லாங் ஷாட்டுக்குனா ஓகே இருக்கும். ஷார்ட் ரேஞ்சுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆல்ரெடி ஷார்ட் கன் மாற்றிட்டாரு. ஷார்ட் கன்னை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ணுறாரு. க்ளோ வால் போட்டு பிளாக் பண்ணுறாரு. அப்பயும் ஒரு டேமேஜ் ஊந்துட்டு இருக்குது. கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பெஸ்ட் பிளேயரு. ஒரு அருமையான போயா பெஸ்ட் பிளேயர். அவர் டீமை டெலிவரி பண்ணி அவர் அடிக்க ட்ரை பண்ணாலும் முடியாமல் பட்சத்தில் இவர் போயா அடித்து கொடுத்துருக்காரு அவர் டீமுக்கு. ஒரு அருமையான பிளேயிங். உங்களோட பிளேயிங் எங்கள் சேனலில் வர வேண்டும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. FireRJ8719 இதுதான் என்னோடய ஐடி நம்பர். யூடியூப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரே சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. லைவ்லேயே வர ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்தோம்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட